அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர், சென்னையிலிருந்து பேசுகிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ஒருத்தவங்களுக்கு ஒரே ஒரு குழந்தை தான் இருக்கும், அதுக்கு மேலே குழந்தை இருக்காது. கருத்தில் கொள்ளுங்க. அந்த அமைப்பை தான் சொல்ல போகிறேன். அதுக்கு அந்த தோஷத்துக்கு பேர் காகவந்தியா தோஷம். இது எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாது. அதுதான் சொல்கிறேன். அந்த அமைப்பை அதோடைய அமைப்பை சொல்கிறேன், கருத்தில் கொள்ளுங்க. சந்திரனோ புதனோ 8ல் இருக்க, அதில் அதாவது லக்கணத்திலிருந்து 8வது இடம் கருத்தில் கொள்ளுங்க. லான் போட்டிருக்கோம். அதிலிருந்து சந்திரனும் புதனும் 8ல் இருக்க, அதில் ஒரு கிரகம் ஆட்சி பெற்றால் காகவந்தியா தோஷம் உண்டாகும். அந்த பெண் ஒரே ஒரு முறைதான் கருத்தரித்து குழந்தை பிறக்கும். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல இன்னொரு விதி இது. வேளன், அதாவது குரு, சுக்கிரன், செவ்வாய், இவங்க 3 பேரும் இணைந்து லக்கணத்திலிருந்து 8ஆம் இடத்தில் இருக்க, அந்த 3ல் ஒருவர் ஆட்சி பெற்றால் அவங்களுக்கு பல குழந்தைகள் பிறக்கிறதுக்கு பிறந்தாலும் ஒன்றை பின் ஒன்றாக அவை இருந்து கடைசியில் ஒரே ஒரு குழந்தை மட்டும்தான் நிற்கும். கருத்தில் கொள்ளுங்க. இதுக்கு பேர் காகவந்தியா தோஷம். இந்த தோஷத்துக்கு பரிகாரம் பண்ணால் மாறுதல் வரும். அதை கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.